सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। क्रतुर्विरमतामेष देवेषु दुरवग्रहः धर्मव्यतिकरो यत्र पाखण्डैरिन्द्रनिर्मितैः येभिरिन्द्रोपसंसृष्टैः पाखण्डैर्हारिभिर्जनं ह्रियमाणं विचक्ष्वैनं यस्ते यज्ञधृक् अश्वमुट्। भवान् परित्रातु मिहावतीर्णो धर्मं जनानां समयानुरूपं वेनापचारादवलुप्तमद्य तद्देहतो विष्णुकलासि वैन्य सत्वं विमृश्यास्य भवं प्रजापते संकल्पनं विश्वसृजां पिपीप्रिहि ऐन्द्रीं च मायाम् उपधर्ममातरं प्रचण्डपाखण्ड पथं प्रभो जहि. பிருத்துவனுடைய அஸ்வமேத யாகத்துல இந்திரன் பலமுறை அந்த குதிரையை திருடின உடனே அவனை கொல்றதுக்காக பகவான் வந்து வில்லையும் அம்பையும் ஏந்தின எடுத்துக்கிறார் கையில. அப்போ பிரம்மா வந்து தடுக்கிறார். தடுத்து அவர் சொல்லும் பொழுது இந்த ரெண்டு பேருமே ஒரே உருவந்தான், இந்த இடத்துல பகவானுடைய உருவங்களாக தான் நீங்களும் ரெண்டு பேருமே இருக்கீள். அதாவது இந்திரனும் சரி இவரும் பிருத்துவும் சரி ரெண்டு பேருமே ஒரே ஃபார்மனுடைய ஒரு ரெண்டு இதுதானே, அம்சங்கள் தானே. அதனால வந்து ஒன்ன இன்னொருத்தர் வந்து ஆத்மானம் ஹந்தும் ந அரஹசி, நீ வந்து யூ ஷுட் நாட் ஒன்னையே நீ வந்து கொன்னுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இங்க வர வேண்டாம். கிரதுஹு விரமதாமேஷ, இந்த யாகம் பாதியில விக்னிச்சு அது வந்து பாதியில நின்னுடுமே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தா அதற்கு வந்து பரவாயில்ல, இந்த இடத்துல வந்து இந்த யாகம் நிக்கட்டும். ஏன்னா இந்த யாகம் பொதுவா பார்த்தோம்னா தேவர்களுக்கு வந்து விரோத பூதமாக இருக்கக்கூடிய யாகமா இருக்கு. ஏன்னா இந்திரனுடைய பதவிக்கு ஒரு 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 பிரச்சனை வர மாதிரி இருக்கு இந்த யாகம். ஏன்னா 100 யாகத்தை கம்ப்ளீட் பண்ணான்னா இந்திர பதவி பிருத்துவுக்கு கிடைக்குங்கிறதுனால. மேலும் இதை பண்ண விடாத இந்திரன் ட்ரை பண்ணிட்டே இருக்க போறான். ஏன்னா அது அவனுடைய ஒரு ஒரு it has been ingrained in him that he is Indra இல்லையா. ஸோ அதனால இன்னொருத்தர் இந்திரன் பதவிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அவன் திருப்பியும் அதை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். எத்தனை இப்பவே ஏற்கனவே இவ்வளவு ஒரு ஒரு வேத விருத்தமான மார்க்கங்களை அவன் சிருஷ்டி பண்ணி கொடுத்துருக்கான் ஜனங்களுக்கு. அதை ஃபாலோ பண்றா எல்லாரும். அது என்ன, அது வந்து இன்னும் அட்ராக்டிவா இருக்கு. ஹாரிபிஹி பாக்கண்டைஹி இந்திர உபசிருஷ்டைஹின்னு அதை பாரு. ஏன்னா இன்னும் மேல நீ வந்து இந்த யாகத்தை பண்ணணும்னு ட்ரை பண்ணா அவன் இன்னும் வேற விதமாக பலவிதமான ஒரு வேத விருத்தமான வேஷங்களை எடுத்துட்டு அந்த வேஷங்கள்ல வந்து ஜனங்களும் எடுத்துட்டு பின்பற்ற ஆரம்பிச்சுடுவா. அது வேண்டாம், தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். தர்மத்தை காப்பாத்துறதுக்காக தான் நீ அவதாரமே எடுத்திருக்க. வேணனுடைய பிள்ளையாக எடுத்து ஒரு அவதாரம் எடுத்து, ஆனா வேணனுடைய பிள்ளையாக விஷ்ணுவனுடைய அம்சமாக நீ பிறந்திருக்க. வேணன் செஞ்ச தப்புனால எப்படி தர்மம் கொலைஞ்சிருந்ததோ அந்த தர்மத்தை இப்ப திருப்பி நிலைநாட்டணும். அதுதான் உன்னுடைய ஒரு தர்மம் அப்படின்னு சொல்றார். மேல மைத்ரேய உவாச்ச இத்தம் ச லோக குருனா சமாதிஷ்டோ விஷாம்பதி. சொல்லுங்க சொல்லுங்க. Question வந்து ரெண்டு பேரும் தர்மம் try to uphold dharma, both Indran as well as Prithu. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இந்த ரெண்டு பேரும் தர்மம் ட்ரை பண்ணுறத சோ-கால் தர்ம சங்கடம் சினாரியோ அது. I mean, how do you explain that? It is a dilemma. அவ்வளவுதான். At that point someone has to come and intervene. அந்த இன்டர்வென்ஷன்ல என்ன நடக்கிறதோ அவ்வளவுதான். நமக்கு வந்து எது வசதி, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, அந்த அதை வந்து I mean, we have to go by what Dharma Shastra says and by examples. அவ்வளவுதான். இதுதானே இந்த ஃபேமஸ் தர்மா டைலமா. ராமர் வந்து was he a better king or a family man? ஹஸ்பண்டா இருக்கிறச்சே ஒய்ஃபை வந்து விட்டார். அந்த ஒரு he was pulled on both sides இல்லையா அந்த இடத்துல. ஆனா as a king, as a protector, as a ruler, he was responsible for the lives of so many other people and to establish dharma. அதனால அவருக்கு வந்து சீதை அந்த இடத்துல வந்து அபேண்டன் பண்றதுதான் வசத்தின்னு தோணித்து, அண்ட் அதுதான் தர்மமாவும் இருந்தது அந்த சமயத்துக்கு. அதுக்குண்டான பாபத்தை வந்து அனுபவிக்காம இருக்க மாட்டான்னு இல்லை. இப்ப இந்திரன் இத்தனை விஷயங்கள் பண்ணத்துக்குண்டான பாபத்தை அவன் அனுபவிக்க தான் போறான்.
அது இல்லாம இருக்காது. பட் அந்த சமயத்துல எந்த தர்மம் மேலோங்கி இருக்கணுங்கிறத வந்து ஐ திங்க் டைம் வில் டிசைட். ஆர் யாராவது இந்த மாதிரி பிரம்மா மாதிரி ஒருத்தர் வந்து அந்த இடத்துல இதுதான் இப்ப நடக்கணும் அப்படின்னு சொன்னா உண்டு. என்ன பண்றது? Yeah, thank you. Good explanation. मैत्रेय उवाच इत्थं स लोकगुरुणा समादिष्टो विशाम्पतिः तथा च कृत्वा वात्सल्यं मघोनापि च सन्दधे. सो इत्थं सः लोकगुरुणा समादिष्टः सः विशाम्पतिः. விஷாம்பதிः அந்த க்ஷத்ரியர்களுக்கு அரசனாக இருக்கிறவனான பிருது. ஸோ பிருது லோககுருணா சமாதிஷ்டா. லோககுருங்கிறது உலகத்துக்கே பெரியவர்னு எடுத்துக்கிறோம். குருன்னா ஆச்சாரியன்னுங்கிற அர்த்தத்துல இல்லாத இந்த இடத்துல வந்து எல்டர் குரவகாங்கிறச்சு பெரியவான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த உலகத்துக்கே பெரியவர் யாரு? இவர் தானே முதல்ல வந்தவர். விஷ்ணுவுக்கு அடுத்தது முதல்ல சிருஷ்டியானவர்ங்கிறது பிரம்மா. நம்ம பாகவதம் படி அதுல இவர் தான் வந்து பெரியவர். இவர்கிட்ட இருந்து தான் மத்த சிருஷ்டிங்கிறது ஏற்பட்டது. அதனால பிரம்மா, சதுர்முக பிரம்மா தான் நமக்கு லோக குரு. லோக குருணா சமாதிஷ்டா, உலகத்துக்கு பெரியவராக இருக்கக்கூடிய பிரம்மாவனால சமாதிஷ்டா ஆதேசம் செய்யப்பட்டவரான பிருது மகாராஜா விஷாம்பதிஹி ததாச்ச கிருத்வா வாத்சல்யம் கிருத்வா. இந்த கிருத்வாங்கிறத வந்து ரெண்டுத்துக்கும் நடுவாக எடுத்துண்டு மத்தியமணி நியாயம் ரெண்டுத்துக்கும் நடுவாக எடுத்துட்டு ஸ்ரீதர சுவாமி இதை எக்ஸ்பிளைன் பண்றார். ததாச்ச கிருத்வா ஒரு கிளாஸ், வாத்சல்யம் கிருத்வா ரெண்டாவது, மகோனா அபி சந்ததே அப்படி மூணா எடுத்துக்கிறார். சோ ததாச்ச கிருத்வாங்கர்ச்சு ததாச்ச கிருத்வா யஜ்ஞ ஆக்ரஹம் ஹித்வா, யாகத்தை செய்து முடிப்பேங்கிற ஒரு ஸ்டப்பர்னஸ் இருந்தது இல்லையா பிருத்துவுக்கு, அதை ஹித்வா விட்டு விட்டு, ததா அவ்வாறே செய்துன்னு தான் லிட்ரல் மீனிங். எவ்வாறே செய்து, இவர் பிரம்மா சொன்னபடி, பிரம்மா வந்து இந்த யாகத்தை நீ இப்பவே நிறுத்திடு, இதை நான் செய்த பூர்த்தி தான் பண்ணுவேங்கிற ஒரு ஆக்ரகத்துல இருக்காத அப்படின்னு சொன்ன அந்த யாக ஆக்ரகத்தை விட்டு ததாச்ச கிருத்வா வாத்சல்யம் கிருத்வாங்கிறார். வாத்சல்யம் ஸ்னேகம் கிருத்வா இல்லைன்னா மகோனா வாத்சல்யம் கிருத்வா மகோனாபி ச சந்ததே. அது அதனால ஸ்ரீதர சுவாமி சொல்றபடி வாத்சல்யம்ங்கிறது இந்த இடத்துல ஸ்னேகம்னு எடுத்துக்கணும். அவனோட ஒரு சக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு சரி அப்படின்னு ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணிட்டு மகோனாச்ச சந்ததே, சந்ததேன சந்தானம் ச கிருத்தவான். மகோனாங்கிறது திருத்தியா விபக்தியில இருக்கு. மகவா மகவானோ மகவானஹா மகோனான்னு வரும் திருத்தியா ஏகவச்சனத்துல. ஸோ மகவான், மகவத் சப்தம் இந்திரனுக்கு ஒரு அர்த்தம், ஒரு பதம். ஸோ இந்திரேண சஹா மகோனா அபிச்ச அவனுடன் கூட சந்ததேச்ச அந்த சந்தானம் ச கிருத்தவான் சந்தி அவனோட ஒரு பீஸ் ட்ரீட்டி ஒரு டீலும் போட்டுட்டான். ஒரு ஸ்னேகபாவம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டா ரெண்டு பேரும். சரி நானும் யாகத்தை நிறுத்திக்கிறேன், நீனும் மேல இந்த மாதிரி மாயா வேஷத்தை போட்டு ஜனங்களை நீ வந்து வஞ்சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவளுக்குள்ள ஒரு பேக்ட் ஏற்பட்டது. இத்தம் ச லோக குருணா சமாதிஷ்டோ விஷாம்பதிஹி ததாச்ச கிருத்வா வாத்சல்யம் மகோனாபி ச சந்ததே. கிருத அவபிருத ஸ்நானாய பிருத்தவே பூரி கர்மணே வரான் ததுஹு தே வரதாக ஏ தத் பர்ஹிஷி தர்ப்பிதாக. கிருத அவபிருத ஸ்நானாய பிருத்தவே, பிருத்துவுக்கு வரத்தை கொடுத்தார்கள். ஸோ எவர்கள் தத்பர்ஹிஷி தர்ப்பிதாக, தத்பர்ஹிஷி அவனுடைய பர்ஹிஸ்ங்கிறது இந்த இடத்துல யாகம், அவனுடைய யாகத்தில் தர்ப்பிதாக சந்தோஷம் அடைவிக்கப்பட்டவர்கள். ஸோ அதாவது சந்தோஷம் செய்யப்பட்டவர்கள், யாருக்கு வந்து ஆகுதி கொடுத்து இந்த பிருத்து வந்து சந்தோஷம் செய்தானோ திருப்தி செய்தானோ அந்த தேவர்கள் எல்லோருமே ஏ தத் பர்ஹிஷி தர்ப்பிதாக தே வரதாக வரத்தை கொடுக்க வல்லமை கொண்டவர்கள் அந்த தேவர்கள். வரானு ததுஹு வரங்களை கொடுத்தார்கள். யாருக்கு கொடுத்தா? பிருத்தவே ததுஹு பிருத்துவுக்கு கொடுத்தா. எதுக்காக கொடுத்தா? ரெண்டு விஷயம் அங்க. ஒண்ணு கிருத அவபிருத ஸ்நானாய,
அவபிருத்த ஸ்நானம்ங்கிறது அந்த யாகத்தை முடிச்ச உடனே தீட்சை கம்ப்ளீட் ஆயிடுதுன்னு சொல்லி ஸ்நானம் பண்ணி எழுந்துட்டா அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் உண்டான ஒரு ஒரு கட்டுப்பாடு, ஒரு விரதம் அதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு வந்து ஸ்நானம் பண்ணி அதை முடிச்சுண்டான்னு அர்த்தம். அந்த விரதம் முடிவுக்கு அவபிருத்த ஸ்நானம்னு பேர். கிருத அவபிருத்த ஸ்நானாய பிருத்தவே, பிருத்துவானவன் அவபிருத்தம் ஸ்நானம் செய்தவனான அந்த பிருத்து யாகம் முடிவில் செய்ய வேண்டிய அவபிருத்த ஸ்நானம், அந்த அவபிருத்த ஸ்நானத்தை மங்கள ஸ்நானம், அந்த மங்கள ஸ்நானத்தை செய்த மேலும் பூரி கர்மணே பிருத்தவே ஏராளமான செயல்களை புரிந்தவனான அந்த பிருத்து, ஏராளமான செய்கை அவன் பண்ண செய்கை எல்லாம் நிறைய நம்ம வந்து முன்னாடி அத்தியாயத்துல பார்த்தோம். எப்படி பூமியை வந்து அடக்கி செல்வங்கள் எல்லாத்தையும் அவள்கிட்ட இருந்து சொரக்க வச்சாங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் பூமியை சமப்படுத்தி நகரம் புறம் கிராமம் அப்படின்னுட்டு ஒரு பிரிவினைகளை அமைச்சு கொடுத்தான். இப்படி பல கர்மாக்களை பல செயல்களை செய்தவனான அந்த பிருத்துவிற்கு இந்த யாகத்துல சந்தோஷம் அடைந்த தேவர்கள் எல்லோருமே, வரதாக வரமளிக்கும் தேவர்கள் எல்லோருமே வரான ததுகு வரங்களை அவனுக்கு கொடுத்தார்கள். கிருதாவபிருத ஸ்நானாய பிருத்தவே பூரி கர்மணே வரான் ததுகு தே வரதாக ஏதத் பர்ஹிஷி தர்ப்பிதாக. விப்ராஹ சத்யாசிஷா துஷ்டாஹ ஸ்ரத்தயா லப்த தக்ஷிணாஹ ஆசிஷோ யுயுஜுஹு க்ஷத்தஹ ஆதிராஜாய சத்கிருதாக. ஹே க்ஷப்தஹா, விதுரரே, இது விதுரருக்கு அட்ரஸ். இன்னமும் மைத்ரேய விதுர சம்வாதம் தானே ஓடின்னு இருக்கு. சத்யாசிஷா ஸ்ரத்தையா துஷ்டாஹா லப்த தக்ஷிணாஹா சத்யாசிஷா விப்ராஹா. ஒவ்வொன்றும் இந்த மாதிரி எடுத்துக்க. அதாவது ஸ்ரத்தையா துஷ்டாக ஒண்ணு இல்லைன்னா சத்கிருதாக. ஓகே. ஸோ ஸ்ரத்தையா சத்கிருதாக, ஸ்ரத்தையினால் அவன் பிருத்து வந்து அங்கே கூடி இருக்கக்கூடிய பிராமணர்கள்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷம் அடைந்தார்கள். எதனால? ஏன்னா ஸ்ரத்தையோட அவன் வந்து சத்காரம் செஞ்ச, அவனுக்கு பகுமானம் செய்தான் அந்த பிருத்து. அதனால இங்க வந்து சத்கிருதாகங்கிறச்சே உபச்சரிக்கப்பட்டவர்கள். ஒரு ஸ்ரத்தையுடன் ஆசையுடன் அல்லது ஒரு பக்தியோட சத்கிருதாக உபசாரம் செய்யப்பட்டவர்களான லப்த தட்சிணாக உபசாரம் செய்து அவன் தட்சிணையும் கொடுத்தான். அந்த தட்சிணையும் பெற்றவர்கள், அதனால துஷ்டாக சந்தோஷம் அடைந்தவர்கள். உடனே என்ன பண்ணுவான்? ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கறது. பிராமணர்களுடைய ஆசீர்வாதம் தானே வசத்தி அங்க. ஸோ உடனே தட்சிணையும் பெற்று அவர்களுடைய பலிக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டவர்கள். ஸோ சத்திய ஆசிஷா, அவ என்ன ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அது பலிக்கும். அதனால இங்க வந்து அவன் அந்த பிருத்து வந்து அவர்களுக்கு ஒரு பகுமானத்தை செய்து அவளுக்கு ஒரு ஆனர் சத்கிருதால உபச்சாரம் செய்து அதுல கிடைச்ச தட்சிணைகள், அந்த தட்சிணையினால சந்தோஷமும் அடைந்தவர்கள் சத்யாசிஷா. இது வந்து ஸ்ரத்தையா துஷ்டாகான்னு போட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்ரத்தையினால சந்தோஷம் அடைந்தவர்கள் தான். அவர்களுக்கு வந்து தட்சிணையினால சந்தோஷமோ இல்ல அந்த சத்காரத்தினாலேயோ அதெல்லாம் இல்ல. அவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த பக்தியை பார்த்து இவர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம். அதனால அவர்களுடைய ஆசீர்வாத வச்சனங்கள் எல்லாமும் சத்தியமாக இருக்கு. இது எல்லாமே அந்த விப்ராகாக்கு தான் வந்து அட்ஜெக்டிவா போறது. அப்படிப்பட்ட பிராமணர்கள் ஆதிராஜாய, இந்த முதன்மையான அரசனான பிருத்து, அந்த பிருத்துவிற்கு ஆதிராஜான்னு அவனுக்கு ஏன் பேருன்னா இந்த மாதிரி பூமியை வந்து ஒரு வகுத்து பண்ணத்தினால அவனுக்கு வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல ரூல் பண்ணவன். ஒரு தர்மபூர்வகமாக ஒரு சிஸ்டமை வச்சுண்டு ஒரு கட்டுக்கோப்புல பண்றாங்கிறதுனால முதல் அரசனாக அவனை வந்து கருதுறோம். இல்லைன்னா என்ன, வேணனும் அரசன் தானே, அவன் அப்பாவும் அரசன் தானேன்னு தோணும் நமக்கு. அப்படி இல்லாத இங்க வந்து ஆதிராஜான்னு சொல்லி இந்த பூமி இப்படி ஒரு அமைப்புல இருந்துண்டு அமைப்பை செய்து அதை வந்து ஒரு ஆண்டவன் பிருத்து. அதனால அவனுக்கு ஆதிராஜான் சொல்றேன். ஆதிராஜாய பிருத்துவிற்கு ஆசிஷா யுயுஜுஹு ஆசீர்வாதங்களை, யுயுஜுஹுன்னா சேர்த்தார்கள்னு அர்த்தம். அதாவது ஆசீர்வாதங்கள் சேரும்படியாக செய்தார்கள்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆசீர்வாதம் செய்தார்கள் போறோம்.
आशिषः युयुजुः विप्रा सत्याशिषस्तुष्टाः श्रद्धया लब्धदक्षिणाः आशिषो युयुजुः क्षत्तः आदिराजाय सत्कृताः त्वयाहूता என்ன வார்த்தைகளை கூறினா அதாவது துஷ்டானாம் வாக்கியம் त्वया इति சாரி துஷ்டானாம் வாக்கியம் சந்தோஷம் அடைந்த அந்த பிராமணர்கள் சொன்ன வார்த்தை என்னங்கிறது தான் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் त्वया आहूताः महाबाहो सर्वे एव समागताः पूजिताः दानमानाभ्यां पितृदेवर्षि मानवाः हे महाबाहो அரசனே त्वया आहूताः ஒன்னால அழைக்கப்பட்டு சமாகதாக இங்கே வந்து சேர்ந்த சர்வே ஏவ எல்லா பித்ரு தேவர் ரிஷி மானவாக பித்ருக்கள் தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் மானவாக மனிதர்கள் எல்லோருமே தானமானாபியாம் பூஜிதாக தானத்தினாலையும் அதாவது அந்த தட்சிணையினாலையும் சன்மானம் ஒரு பகுமானம் கௌரவம் தானம் கௌரவம் இவை இவ்விரண்டாலும் பூஜிதாக பூஜிக்கப்பட்டவர்கள் அதாவது நாங்க ஹாப்பியா இருக்கோங்கிறத வந்து எப்படி சொல்ற நீ ரொம்ப நன்னா எங்களை கூப்பிட்டு அப்படியே நாங்க எல்லாரும் இங்க கூடி இத்தனை பேருக்கும் நீ வந்து தானம் கொடுத்து ஒரு கௌரவத்தை பண்ணி எங்களை வந்து பூஜிச்சியே அப்படின்னு அதை வந்து அக்னாலேஜ் பண்ணிக்கிறா இவா எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சு त्वयाहूताः महाबाहो सर्वे एव समागताः पूजिता दानमानाभ्यां पितृदेवर्षि मानवाः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां चतुर्थस्कन्धे पृथु विजये 19 अध्यायः இதோட 19 முடியறது அடுத்தது 20 அத 20 அத்தியாயः மைத்ரேய உவாச்ச இதுக்கு முன்னாடி ஸ்ரீதர சுவாமியோட அந்த சம்மரி இந்த அத்தியாயத்துல எதை பத்தி நமக்கு சப்ஜெக்ட் மேட்டர் என்ன விம்சே என்னோட இது ஓகே விம்சேது விஷ்ணுனா சாட்சாத் பிருத்தோஹோ யஜ்ஞே அனுசாசனம் வரதான பிரசங்கேன பிரீதிஷ்ட அந்யோன்யம் ஈரியதே விம்சே இந்த 20வது அத்தியாயத்துல விஷ்ணுனா சாட்சாத் பிருத்தோஹோ யஜ்ஞே அனுசாசனம் பிருத்தோஹோ யஜ்ஞே பிருத்துவனுடைய யாகத்தில் சாட்சாத் விஷ்ணுனா அனுசாசனம் சாட்சாத்தாக அதாவது நேரடியாக பகவான் அங்கே வந்து காட்சி அளித்து அந்த அனுசாசனம் அவர் செய்யக்கூடிய அந்த ஒரு அட்வைஸ் என்ன ஒரு உண்டோ அது வந்து இந்த 20வது அத்தியாயத்துல இருக்கு மேலும் வரதான பிரசங்கேன வரத்தை கொடுக்கும் பிரசங்கம் அந்த கான்டெக்ஸ்ட்ல அதாவது பகவான் வந்து இது என்ன பகவானுக்கே கொடுக்கறதா அப்படிலாம் இங்க நம்ம வந்து அந்த ஒரு இதுல பார்க்க முடியாது ஏன்னா அம்சம் ராமர் பரசுராமர் மீட் பண்ணலையா ராமர் வந்து பரசுராமருக்கு ஒரு தடுப்பு போடலையா இதெல்லாம் அந்தந்த அவதாரத்தினுடைய ஒரு காரியத்துக்கு ஏத்த மாதிரி அங்க நடக்கிறது சோ இங்க பிருத்துவானவர் ஆதிராஜா அவர் மகாராஜா ஒரு யாகத்தை முடிச்சிருக்கார் அங்க வந்து விஷ்ணுவை வந்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது விஷ்ணு அங்க சாட்சாத் வந்து காட்சி அளிக்கிறார் அதுதான் அங்க விஷ்ணுனா அனுசாசனம் விஷ்ணு என்ன சொல்றாருங்கிறது வரதான பிரசங்கேன வரத்தை கொடுக்கும் அந்த பிரசங்கத்துல அந்த சமயத்துல அந்யோன்யம் பிரீத்திஹி ச அந்யோன்யம் ஈரியதே அந்யோன்யம் பிரீத்திஹி அவ ரெண்டு பேருக்குள்ள பிரீத்திஹி ஒரு ஆசை அந்யோன்யம் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா அப்படிங்கிறதும் இதுல கூறப்படுகிறது ஈரியதே இந்த 20வது அத்தியாயத்துல मैत्रेय उवाच भगवानपि वैकुण्ठः साकं मघवता विभोः मघोनान இருக்கணும் மகவத் ரெண்டுமே உண்டு கரெக்ட் யஜ்ஞைஹி யஜ்ஞபதிஸ்துஷ்டः யஜ்ஞபுக்தம் அபாஷத பகவான் அப்படி வைகுண்டः விபூஹு எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வைகுண்டவாசியான பகவான் விஷ்ணு மகவதா சாக்கம் இந்திரனோடு கூட யஜ்ஞைஹி துஷ்டः யாகங்கள்னால சந்தோஷம் அடைந்து தம் அபாஷத அந்த பிருத்துவிடம் கூறினார் பிருத்துட்ட பேசுறார் பகவான் இங்க பகவானுக்கு இன்னும் 2 அட்ஜெக்டிவ் என்ன யஜ்ஞபதிஹி யஜ்ஞபுக் அவரேதான் யாகத்துக்கு பதியாகவும் இருந்துண்டு அந்த யாகத்திலிருந்து வரக்கூடிய பலனை அனுபவிக்கிறவர் அது இல்ல யாக புக்குங்கிறச்சு யாகத்துல போடக்கூடிய ஆகுதிய சாப்பிடுறவர் அனுபவிக்கிறவரும் அவர்தான் So through the devas இப்ப ஒவ்வொரு தேவர்களுக்கும் நம்ம வந்து ஆகுதி கொடுத்தா கூட அந்த தேவர்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக பகவான் தான் இருக்கார்
ஏன்னா பகவான் தானே அவளுக்குள்ள பூந்து அவளை இயங்க வைக்கிறார். சிருஷ்டி கிரமத்துல ஆரம்பத்துல பார்த்தோமே 2வது 3வது அத்தியாயத்துல இது ஸ்கந்தத்துல. அதே இங்கேயும் நம்ம வந்து அப்படிதான் எடுத்துக்கணும். யஜ்ஞ புக்குங்கரைச்சு யாகத்துல எந்தெந்த தேவதைகளுக்கு ஆகுதி போடுறோமோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக விஷ்ணு தான் இருந்துட்டு அதை சாப்பிடுறார். யாகத்துக்கு பதியாகவும் அவர் தான் இருக்கார், யஜமானனாகவும் அவர் தான் இருக்கார். யஜ்ஞ புக் யஜ்ஞ சாதனஹா யஜ்ஞாந்த கிருத் யஜ்ஞ குஹ்யம் அப்படின்னு இப்போ ஒரு முதல்ல இருந்து யஜ்ஞோ யஜ்ஞபதிர் யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞஹவிஹி எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் நம்ம இங்க. அவர் தான் சகல ரூபமாக இருக்கக்கூடிய பகவான், வைகுண்ட வாசி. ஸோ வைகுண்டா பகவான், விபுஹு எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர், யஜ்ஞபதிஹி யாகத்துக்கு பதியாகவும் இருக்கார், யஜ்ஞ புக்கு யாகத்தினுடைய ஆகுதியையும் அனுபவிக்கிறவர், மகவதா சாக்கம் மகவான் இந்திரனோட கூட இருந்து கொண்டு, யஜ்ஞைஹி துஷ்டஹா அதாவது இந்திரன் மூலியமாக இந்திரனோட கூட அங்க விஷ்ணுவனுடைய பிரசன்ஸும் இருக்குங்கிறதுக்காக யாகத்தினால சந்தோஷம் அடைந்து தம் அபாஷத்தை அந்த பிருத்துவினிடம் கூறினார். சரியா? ஸ்ரீ பகவான் உவாச்ச ஏஷதே அகார்ஷீத் பங்கம் ஹயமேத சதஸ்யஹ க்ஷமாபயத ஆத்மானம் அமுஷ்ய க்ஷந்தும் அர்ஹசி. ஏஷத்தே அகார்ஷீத் பங்கம். ஏஷஹா இந்த இந்திரனை பார்த்து சொல்றார், தோ இவன் இருக்கானே, ஹயமேத சதஸ்ய பங்கம் அகார்ஷீத். இந்த இந்திரன் உன்னுடைய ஹயமேத சதஸ்ய 100வது அஸ்வமேத யாகத்தை பங்கம் செய்தான். பங்கம் அகார்ஷீத், பங்கத்தை விளைவித்தான். அதுல அந்த விஷயத்துல இப்ப என்னாச்சுன்னா, ஆத்மானம் க்ஷமாபயதா அமுஷ்ய க்ஷந்தும் அர்ஹசி. இது வந்து ஆத்மானம் துவாம் க்ஷமாம் காரயதா. இந்த க்ஷமாபயத்தனுட்டு விசர்க்கம் இல்லாதையும் ஒரு ரீடிங் எடுத்துக்கலாம், விசர்க்கத்தோடையும் ரீடிங் எடுத்துக்கலாம். விசர்க்கத்தோட ரீடிங் எடுத்துக்கிறத முதல்ல சொல்லிடுறேன், ஏன்னா அதுதான் ஸ்ரீதர சுவாமி சொல்லியிருக்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஆத்மானம் தன்னை க்ஷமாம் காரயதா அமுஷ்ய ஒன்ன, அதாவது க்ஷமாபயதன்னா க்ஷமா ஒரு ஃபர்கிவ் பண்றதுக்கு ஒன்ன தூண்டுறான் இல்லையா, அந்த இந்திரனை நீ க்ஷந்தும் அர்ஹசி, நீ வந்து மன்னிக்கணும். மன்னிப்பதற்கு உன்னை தூண்டுகிறவனான ஆத்மானம்ங்கிறது பிருத்துவை க்ஷமாபயதா அமுஷ்ய, இதுவும் 6th கேஸ்ல இருக்கு, இதுவும் அமுஷ்யங்கிறதும் 6th கேஸ்ல இருக்கு. இது ரெண்டுமே வந்து இந்திரனுக்கு போகிறது. அப்போ ஒன்ன மன்னிக்க வைக்கின்றவனான இவனுக்கு க்ஷந்தும் அர்ஹசி, மன்னிப்பை கொடுக்க தகுவாய். புரியுதா? So you have to forgive this person who is asking you to forgive him. அது சிம்பிளா இருக்கிறது அது. அதே ஆத்மானம் க்ஷமாபயத்தன்னு ஒரு அர்த்தம், பாடன். ஆமா. ஸோ ஆத்மானம் க்ஷமாபயத்தன்னுட்டு அதை வந்து தனியா வர்பா எடுத்துட்டோம்னா, நீ ஒன்ன நீயே வந்து இந்த இடத்துல மன்னிச்சுக்கணும். அதாவது யூ ஹாவ் டு பார்டன் யுவர் செல்ஃப். அது என்ன அர்த்தம்? இந்திர ரூபமாக இருக்கக்கூடிய உன்னை நீயே வந்து இப்போ மன்னிச்சுடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த இடத்துல. ஸோ ஆத்மானம் ஏன்னா என்னுடைய அவதாரமாக நீ இருக்க, என்னுடைய அவதார பூதமாக தான் இந்த இந்திரனும் இருக்கான். அதனால ஆத்மானம் உன்னுடைய அவதார பூதமாக இருக்கக்கூடிய 2 பேரையுமே க்ஷமாபயத, நீ வந்து முதல்ல ஆத்மானம்ங்கிறச்சே உன்னுடைய இன்னொரு ஃபார்மா இருக்கக்கூடிய இந்திரனை நீ வந்து மன்னிச்சுடு. மேலும் க்ஷந்தும் அமுஷ்ய க்ஷந்தும் அர்ஹசி, இவனை குறிச்சும் நீ வந்து மன்னிக்கணும். அதாவது இவனை இந்திரன் ரூபத்துல இருக்கக்கூடிய இவனையும் நீ மன்னிச்சுடும். இஃப் யூ 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு, இந்த இந்திரனா நீ பார்க்கலாம், வெளிவேஷமாக இருக்கக்கூடிய இந்த இந்திரன் என்னுடைய 100வது யாகத்தை இவன் கெடுத்துட்டான் அப்படிங்கிற அந்த பிசிக்கல் ஃபார்மேட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் பொழுது ஒரு தடவை மதிக்கணும். இன்னொன்னு, அவன் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமையா இருக்கக்கூடிய என்ன நீ பார்த்தேன்னா, அதாவது பகவானாக நீ பார்த்தேன்னா, அப்போ நேச்சுரலி யூ ஆர் ஃபர்கிவிங் யுவர் செல்ஃப்.
இல்லையா, he is seeking pardonங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட ஆத்மானம் க்ஷமாபயத, நீ மன்னிக்கும்படியாக நீ உன்னை செய்து கொள் அப்படிங்கிறார் அந்த இடத்துல இல்லையா. அது ஆத்மநேபதியா இருக்கலாம், இதெல்லாம் ஆர்ஷ பிரயோகமா எடுத்துட்டுறணும் சிலதெல்லாம். இந்த ஃபார்மேஷனே நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஏஷதே அகார்ஷித் பங்கம் ஹயமேத சதஸ்யா க்ஷமாபயத ஆத்மானம் அமுஷ்ய க்ஷந்தும் அர்ஹசி. உன்னை நீயே வந்து மன்னிச்சுக்கோ, ஏன்னா இந்திரனும் உன்னுடைய என்னுடைய அம்சமா இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே கிடையாது அந்த இடத்துல. இது எதுக்காகனா நான் ஆத்மா களையபரம்ங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல அதை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ண போறார் பகவான். ஆத்மா வந்து களையபரம், சரீரம் கிடையாது. ஸோ நீ சரீரம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீ பார்த்துட்டே இருந்தேன்னா இவன் பண்ணது குத்தம்னு தான் உனக்கு தோணிண்டே இருக்க போறது. ஆத்மஸ்வரூபத்தை நீ பார்த்துட்டு இருந்தேன்னா போறது அது ஏதோ ஒரு சம்ஸ்கார விசேஷத்தினால இந்த சரீரத்துல வச்சுட்டு அவன் வந்து தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஃபர்கிவிங் ஆட்டிடியூட் வந்துரும் அந்த இடத்துல. அதுதான் சுதிய சாதவோ லோகே நரதேவ நரோத்தமாக ந அபித்ருஹ்யந்தி பூதேபியः யர்ஹி ந ஆத்மா கலேவரம். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட். சுதியः புத்திசாலிகள், அந்த டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் இருந்ததுன்னா அவளுக்கு எது உண்மை எது பொய், யார் எது ஆத்மா எது அனாத்மாங்கிற ஒரு டிஸ்டிங்ஷன் இருந்தது வச்சுக்கோங்களேன், சாதுக்களா இருப்பா, நல்லவர்களா இருப்பா. ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸே தெரியாது. லோகே நர உத்தமாக, அவர்களை தான் நம்ம வந்து மனுஷர்களுக்கு நடுவுல வசத்தியா இருக்கிறவான்னு நம்ம சொல்ல போறோம். ஏன் பூதேபியா ந அபித்ருஹ்யந்தி, அவர்களுக்கு வந்து பூதராசிகள் எந்த ஒரு லிவிங் பீயிங் அவனாலும் இருக்கட்டுமே அதை குறிச்சு ஒரு துரோக பாவம்ங்கிறதே வரப்போறது இல்லை, ஒரு ஹேட்ரெட் வராது, விரோதி பாவம் வைரி பாவம் வராது. ந அபித்ருஹ்யந்தி பூதேபியா, எந்த ஒரு பூதராசியை குறித்தும் ந அபித்ருஹ்யந்தி ஒரு இந்த பாவனையை காண்பிக்க மாட்டா, ஒரு பகைமையை காண்பிக்க மாட்டா. யர்ஹி, ஏனென்றால் ஆத்மா ந கலேவரம், ந ஆத்மா கலேவரம். சரீரம் வேற ஆத்மா வேறங்கிறத அதாவது ஜட பிரகாசயோகோ இவ பின்னஹான்னு புரிஞ்சுன்றோம். அதனால அவளுக்கு வந்து சரீரம் தப்பு பண்றது, ஆத்மா தப்பு பண்ண முடியாது. அதனால ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் பார்ப்பா. இல்ல இதுல அக்ரூரர் கம்சனுடைய உபதேசத்தை எடுத்துட்டு வருவார். அதாவது ஆதேசம் என்ன தெரியுமே அக்ரூரருக்கு, வந்தா சாணூரன் முஷ்டிகன் வச்சு கொல்றதுன்னு தீர்மானம். வாசல்லையே ஒரு யானை, அதை தாண்டி உள்ள வந்தா 2 மல்லர்கள். இப்படி அவன் வந்து ஒரு பிட்ஃபாலா வச்சிருந்தான், வரிசையா டிராப்ஸ் போட்டிருந்தான் கம்சன்னு தெரியும் அக்ரூரருக்கு. ஆனாலும் தன்னுடைய அரசன் அந்த ஆதேசத்தை எடுத்துட்டு போய் அவன்கிட்ட கொடுக்கணும். அக்ரூரருக்கு மனசுல அதெல்லாம் இல்லை, கண்ணனை பார்க்கறான் அவ்வளவுதான். அவருக்கு ஜிலு ஜிலுன்னு இருந்தது அவருக்கு மைண்ட்ல, என்ன கண்ணனை பார்க்க போறேன் அப்படித்தானே அவருக்கு. போனார், இந்த மாதிரி கம்சன் வர சொன்னா, அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். சரின்னுட்டு கண்ணனும் பலராமனும் கிளம்பினா மதுரைக்கு. கிளம்பும் பொழுது வழியில அவருக்கு அந்த சந்தியா வேளையில வந்து உபாசனை பண்ணணும் இல்லையோ, சந்தியோபாசனை பண்ணணும். யமுனையில ஒரு நிமிஷம் அப்படி ரதத்தை நிறுத்திட்டு இங்க நீ இப்படி உட்காருப்பா, நான் போய் உபாசனை பண்ணிட்டு வந்துடுறேன்னுட்டு அப்படி போறார். அங்க என்னன்னா மரத்தடியில யமுனை கரையில கண்ணனும் பலராமனும் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவர் என்னடான்னா அப்படி முங்குறார், ஸ்நானம் பண்றதுக்கு உள்ள இறங்குறார் யமுனைக்குள்ள. கீழே அப்படியே ஆதிசேஷன் மேல பகவான் படுத்துன்னு இருக்கார், அனந்த சேனன்னா. அப்படி மேல வந்து பார்த்தா அங்க கண்ணனும் பலராமனும். எங்க வாத்தியார் சொல்லுவார், என்ன அக்ரூரா அதிசயம் பாத்தியா அப்படின்பாரான். அழகா சொல்லுவார் அதை. அந்த மாதிரி ஒரு காட்சியை கொடுத்தார், தரிசனம் கொடுத்தார் பகவான் அக்ரூரருக்கு. கொல்றதுக்கு ஆதேசத்தை கையில கொண்டு வந்தார் அக்ரூர். சோ மனசுதான் முக்கியம் அந்த இடத்துல, அல்லது அந்த ஆத்மா. ஏன்னா அது தப்பு பண்ண முடியாது, கையை என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டுமே அந்த இடத்துல இல்ல. சொன்னா ஆத்மா களையவரம். சுதியா சாதவோ லோகே நரதேவ நரோத்தமாக ந அபித்ருஹ்யந்தி பூதேபியः யர்ஹி ந ஆத்மா களையவரம். புருஷா எதி முஹ்யந்தி துவாத்ரிஷா தேவமாயையா ஸ்ரமயேவ பரம் ஜாதா தீர்க்கயா விருத்த சேவையா. ஒன்ன மாதிரி இருக்கிறவா வந்து மோகிச்சான்னா தேவ மாயையா, தேவனுடைய அதாவது இந்திரனுடைய மாயையினால ஒரு ஒரு ஒன்ன போல இருக்கிறவர்கள், ஒன்ன போலங்கிறது பிருத்துவை பார்த்து சொல்றார். சோ துவாத்ரிஷாக புருஷாக தேவ மாயையா எதி முஹ்யந்தி, ஒருவேளை தேவ மாயையினால இந்த மாதிரி ஒரு மோகத்தை அடைந்தார்கள் எனில்
ஸ்ரம ஏவ பரம் ஜாத்தா தீர்க்கயா விருத்த சேவையா. வெகு நாள் நம்ம பெரியோர்களை சேவிச்சதுனால ஒரு 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 புண்ணிய விசேஷத்தை சேர்த்துன்னு இருந்திருப்போம் இல்லையா, அது வெறும் சிரமமா போயிடும். ஒரு ஒரு பலனை கொடுக்கறதாக ஆகவே ஆகாது. ஏன்னா இத்தனை நாள் சேவை புரிஞ்சதுங்கிறது எதுக்கு? ஒரு நமக்கு வந்து புத்தியில ஒரு வைசத்தியம் வரணும், ஒரு கிளாரிட்டி வரணுங்கிறதுக்காக தானே நம்ம இந்த நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் பண்றோம். இத்தனை நாள் தீர்க்கயா வெகு காலம் விருத்த சேவையா பெரியோர்களை சேவை செய்ததனால் பலன் ஏதாவது இருக்கோ அப்படின்னா இந்த மோகம் தெளியணும். ஆனா அந்த மோகம் தெளியலைன்னா பலனே கிடையாது. பரம் ஸ்ரமஹா ஏவ ஜாத்தா. வெறும் இட் வாஸ் ஜஸ்ட் ஃபியூட்டைல் எக்ஸசைஸ், அவ்வளவுதான். அதனால வரவேண்டிய பலன் எதுவுமே உனக்கு வரலன்னு தான் எடுத்துக்கணும். ஆகையினால நீ மோகிச்சு போகாத. புருஷா எதி முக்கியந்தி துவாத்ருஷாக தேவமாயையா ஸ்ரம ஏவ பரஞ்சாத்தா தீர்க்கயா விருத்த சேவையா அத்தஹ காயமிமம் வித்வான் அவித்யா காம கர்மபிஹி ஆரப்தஹ இதி நைவ அஸ்மின் பிரதிபுத்தஹ அனுஷஜ்ஜதே. ஆகையினால இந்த காயம், இந்த காயம் அது வித்வான் ஒரு ஒரு இவன் அறிவாளி என்ன யோசிப்பான்னா, அவித்யா காம கர்மபிஹி இமம் காயம், அதனால இமம் காயம், இந்த காயத்தை குறித்து, இந்த சரீரத்தை குறித்து அவித்யா காம கர்மபிஹி ஆரப்தஹ காயஹ இதி. சோ அவித்யா ஸ்வரூப அஜ்ஞானம் ததஹ காமஹ ததஹ கர்ம தைஹி ஆரப்தஹ காயஹ இதி இமம் காயம் பிரதி வித்வான் பிரதிபுத்தஹ சன்னு. அப்படி எடுத்துக்கணும் அன்வயம். ஓகே. சோ அவித்யா காம கர்மபிஹி, அவித்யா காம கர்மன்னுட்டு மூணு சும்மா அப்படியே கோத்து போட்டிருக்காருங்கிறது இல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு இதுவா இருக்கு. முதல்ல அவித்யா ரூபமான அஜ்ஞானம் இருக்கு. அந்த அஜ்ஞானத்தினால மனசுல ஒரு காமம் ஏற்படுறது, இதை பண்ணலாமோ அப்படின்னு. ஏன்னா அஜ்ஞானம் என்ன? இக்னரன்ஸ் ஆஸ் டு எது நமக்கு நன்மையை கொடுக்கும் எது நன்மையை கொடுக்காதுங்கிற ஒரு விஷயத்துல நமக்கு பகுத்தறிவு இல்லை. அதனால அஜ்ஞானம்ங்கிறது முதல்ல இருக்கு, அதுதான் அவித்யா. அந்த அவித்யாலேருந்து இப்ப என்ன ஆயிடுறதுன்னா கெட்ட விஷயத்துல ஒரு காமம்ங்கிறது ஏற்படுது, ஆசை ஏற்படுது, நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற ஒரு லோபம் காமம் எல்லாம் ஆரம்பிச்சு விடுறது. அதுக்கப்புறம் அதை குறிச்சு நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். இது வேணும்னு விருப்பம் ஏற்பட்ட உடனே இதை எப்படி அடையிறதுங்கிற ஒரு செயல்பாடு நடக்கிறது. இந்த மூணு நாளதான் நமக்கு இந்த காயம் சரீரம்ங்கிறது ஆரப்தா ஆரம்பிச்சிருக்கு. அவித்யா அஜ்ஞானம் காம ஆசை கர்ம செயல் இவைகளினால் ஆரப்தா என்று இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சரீரம் அல்லது ஜன்மா, இந்த சம்சாரம் இல்ல இந்த காயா, இது ஆரம்பிக்கப்பட்டது என்று இதி வித்வான் இமம் காயம் பிரதி பிரதிபுத்தா. வித்வான் இந்த சரீரத்தை குறித்து ஒரு விழிப்புணர்ச்சியுடன் கூடினவனாக, பிரதிபுத்தா, he is awake towards the qualities of this body. அப்படி இருந்துண்டு அஸ்மின் நைவ அனுஷஜ்ஜதே, இதுல அவன் துளி கூட ஒட்டாம இருக்கான், ஒரு அட்டாச்மெண்டே இல்லாத இருக்கான் ஒரு வித்வான். ஆத்மஜ்ஞா சன்னு பிரதிபுத்தகாங்கிறச்சு விழிப்புணர்வுனாலே ஆத்மாவை பத்தி நன்கு அறிந்தவனாக இருக்கிறதுனால அவனுக்கு இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் இதனுடைய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியே இல்லை. பார்த்தோம்னா கர்மாங்கிறது ஸ்தூல சரீரம், காமாங்கிறது சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கு, அதுக்கப்புறம் அவித்யாங்கிறது காரண சரீரம். இப்படி இந்த மூன்று சரீரங்களோட ந அனுஷஜ்ஜதே, அவன் ஒட்டாமல் இருந்துட்டு இருக்கான் ஒரு ஞானி. எப்படி ஆகாசம் நபைவம்பர், ஆகாசம் எப்படி தன்னுடைய அந்த அந்த உபாதியினுடைய தர்மங்கள்னால ஒட்டாமல் இருக்கிறதோ. இப்ப வீட்டுக்குள்ள இருக்கோம்னா வீட்டினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அதுல ஒட்டாதே, ஆகாசம் ஆகாசமா தான் இருக்கும். ஏதுலயும் அது ஸ்பட்டிகம் மாதிரி. ஜபா குசுமத்தை பக்கத்துல வச்சோம்னா அது ஷேப்பா தெரிய போறது, பக்கத்துல ஒரு இது சங்கு புஷ்பத்தை வச்சோம்னா அது நீல கலர்ல தெரிய போறது. அந்தந்த ஒரு உபாதியினுடைய வசாத்து, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு உபாதியினுடைய வசாத்து, இட் வில் ஷோ தட் பர்டிகுலர் கலர், அவ்வளவுதான். அதர்வைஸ் ஒரு வித்வான் இது பத்தி அந்த அந்த சரீரத்தோட விஷயங்களை வச்சுட்டு சம்பந்தப்படுறதே கிடையாது. அத்தஹ காயமிமம் வித்வான் அவித்யா காம கர்மபிஹி ஆரப்தஹ இதி நைவ அஸ்மின் பிரதிபுத்தஹ
அனுஷஜ்ஜதே. असंसक्तः शरीरेऽस्मिन् अमुना उत्पादिते गृहे अपत्ये द्रविणे वापि कः कुर्यात् ममतां बुधः. एवन ஒருவன் புதः புத்திசாலின்னு நம்ம நினைக்கிறோம்னா, ஸோ அதாவது சரீரத்துல இல்லாட்டா கூட புத்திராதி மமத்வேன பூதத்ரோஹேண ச சங்கஹ பவேத். அப்ப என்ன, ஒருவேளை நம்மளுடைய சரீரம் ஆத்மா வேற சரீரம் வேறங்கிற புத்தி இருந்தாலும் மமதா இருக்கலாமோ இல்லையோ. அதாவது ஆக்சுவலி இட்ஸ் தி ஆப்போசிட். முதல்ல நமக்கு வந்து மமாங்கிற புத்தி தான் வந்து இன்னும் காடமா இருக்கும். அது எக்ஸ்டெண்டட் ரிலேஷனை கட் பண்ணிடுறது இஸ் ஈஸியர். அதுக்கப்புறம் கட்டிங் அவுட் த சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் இந்த ஸ்தூல சரீரம் இதுதான் இன்னும் கஷ்டம் ஆக்சுவலா பார்த்தா. இட்ஸ் ஓகே. ஸோ ஷரீரே அஸ்மின்னு இந்த சரீரத்துல இருந்து கொண்டு அமுனா உத்பாதித்தே கிரகே அபத்யே திரவிணே வாபி அசம்சக்தः புதः கஹ மமதாம் குர்யாத். இந்த மாதிரி ஒரு சரீரத்துல இருந்துன்னு எடுத்துக்கோங்க. எந்த சரீரத்தோட அவனுக்கு பற்றுதலே இல்லையோ அந்த சரீரத்துல இருந்துண்டு அமுனா உத்பாதித்தே அந்த சரீரத்தினாலே அதனுடைய சம்பந்தத்தினால ஏற்பட்ட ஒரு வீடு மனைவி மக்கள்னு சொல்றோமோ இல்லையோ, செல்வம், இதுல போய் எவன் வருவான் மமதா என்ன சேர்ந்தது அப்படின்னு அவனுக்கு எப்படி எண்ணம் கொள்ள முடியும்? அது அப்படி எடுத்துட்டா இன்னும் ஈஸியர். ஸோ அஸ்மின் ஷரீரேங்கிறது முந்தின ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவித்யா காம கர்மபிகி ஆரப்தகாங்கிற ஒரு புத்தியோட ஒருவன் இந்த சரீரத்துல இருந்தான்னா, அப்பேற்பட்ட சரீரத்துல இருந்துண்டு அமுனா உத்பாதித்தே இந்த 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 உடலினுடைய சம்பந்தத்தினால தானே உண்டாகி இருக்கு. எது? வீடு, கிரகே வீட்டில், அபத்தியே குழந்தைகளினிடத்தில், திரவிணே செல்வத்தினிடத்திலோ வாபி அசம்சக்தஹ naturally he will not be attached towards that. ஏன்னா these are extensions of the body. அதனால அதோட ஒரு அட்டாச்மெண்ட்ங்கிறதே வர முடியாதே. அதனால அசம்சக்தஹா பற்றற்றவனாக ஒரு புத்திமான் இருக்கும் பொழுது எந்த புத்திமானவன் மமதாம் குறியாது இது என்னோடுதுங்கிற ஒரு பாவனை வருமோ? அவனுக்கு வராதே. ஏகஹ சுத்தஹ ஸ்வயம் ஜோதிஹி நிர்குணஹ அசௌ குணாஸ்ரயஹ சர்வகஹ அனாவிருதஹ சாட்சி நிராத்மா ஆத்மா ஆத்மனஹ பரஹ. இந்த ஸ்லோகத்துல ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் உண்டான வித்தியாசத்தை சொல்றார். தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் உண்டான வித்தியாசம். அனாத்மாங்கிறச்ச எது ஆத்மாவாக இல்லையோ, தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் உண்டான வித்தியாசத்தை பல ஒரு நவபேதம்ங்கிறார். 9 பதங்களை வைத்து எப்படி இது ரெண்டும் வித்தியாசப்படுறது அப்படிங்கிறத ஒரு ஸ்லோகத்துல இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றார். இதுக்கு அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. நமஸ்காரம்.